ஹலோ, வெல்கம் டு ஏஎஸ் கிச்சன் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா காளான் பிரியாணி செய்யலாம். காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரை கிலோ எடுத்துருக்கிறேன். அரை கிலோவுக்கு அளவான வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம அறுத்துக்கலாம். இதுக்கு 3 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அரை கிலோவுக்கு இது போதும். அதனால் இது எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அறுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம கழுவிக்கலாம். இப்போ தக்காளி பழம் அறுத்துட்டோம், வெங்காயம் அறுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா 3 எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டையும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்பு ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது, குழந்தைங்க வாயில் கடிச்சிருவாங்கன்னு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, 2 கிராம்பு போட்டுக்குங்க. நான் இப்போ போடல. கிராம்பு ஏலக்காய் 3, பட்டை 3 துண்டு போட்டிருக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இந்த குக்கர் வைக்கிறேன். இந்த ஆயில் ஊற்றுற பாருங்க. அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் அளவாக தேங்காய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் வயிற்றுக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும், சாப்பாடு நல்லா பிசு பிசுப்புன்னு இருக்கும். அதனால விளக்கெண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது போடுறேன். இது கூட பச்சை மிளகா போடுறேன். 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா பொரிட்டும். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம். இப்போ நம்ம அரை கிலோவுக்கு தகுந்த தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அரை கிலோவுக்கு தகுந்தது இது. இதை இதில் போட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கத்தான் நல்லா மணமாக இருக்கும். இது அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்து வச்சோம்ல, 3 அறுத்து வச்சுருக்குறோம். அதை இதுலேயே போட்டுடலாம். இது நல்லா வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம், அளவானது. அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுறோம். தக்காளியிலே போட்டோம்னா தான் நல்லா வணங்கும். இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். குழந்தைங்க இருந்தால் காரம் அடிக்கும், அவங்களுக்கு அளவானதாக போட்டுக்கலாம். பட்டைத்தூள் கொஞ்சமாக போடுறேன். இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுறேன். இதே என்ன பண்ணுறோன்னா காளான் கழுகி போடலாம், புழிஞ்சு. இந்த காளான் 2 டைம் கழுவிக்கலாம். இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ இது நல்லா இதை கழுவிட்டுமா, 2 டைம் கழுவிட்டுமா, இது புழிஞ்சு சாப்பாட்டுக்கு போடலாம். இந்த மசாலாவில் போடலாம். நல்லா புழிஞ்சுக்கணும். இல்லாட்டி இதில் தண்ணி விட்டுருக்கும். சாப்பாட்டுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா சாப்பாடு குழஞ்சிரும். அதனால இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இதில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா உப்பு இதுவும் காளானில் நல்லா கலந்துரும். நல்லா உப்பு பிடிச்சிக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். பிரியாணி பவுடர் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா கலர் வரணும், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதிகமாக வேணாம். போதும். லைட்டாக குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு அளவான தண்ணி வைக்கணும். இந்த அரிசி அரை கிலோ அரிசி. அரை கிலோ அரிசிக்கு இது பாஸ்மதி குருணை.
ஆனால் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. பாஸ்மதியோட குரணை பெருசு பெருசாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம அளவான தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு வந்துட்டு செம்பில் வந்து இந்த செம்பில் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் 2 செம்பு ஊற்றணும். ஆனால் இது பிரியாணி குருணைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தண்ணியை. இதில் ஊற்றுறேன் தண்ணி. இதில் வந்து அரை செம்பு விட கொஞ்சம் ஜாஸ்தி 1.5 செம்பு ஊற்றிருக்கிறேன். போதும். அரை கிலோவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சோன்னாக்கா இதில் 2 செம்பு ஊற்றலாம். அரை கிலோவுக்கு 2 செம்பு ஊற்றலாம். ஆனால் நான் வந்துட்டு பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி அப்படிங்கும்போது நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அரை கிலோவுக்கு 2 செம்புங்கிறது 1.5 செம்பு ஊற்றிக்கலாம், இல்லாட்டி 1.25 ஊற்றிக்கலாம். பாவான தண்ணி ஊற்றிட்டு உலக்க ஒதுக்கிட்டோம். இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் பத்தில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ 1 கிலோனாக்கா இதில் ஒரு புடி போடணும். ஒரு கிலோ அப்படிங்கும்போது ஒரு புடி நம்ம போடணும். இப்போ அரை கிலோங்கிறதுனால நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் போட்டப்போ போட்டதில் எனக்கு அளவு பற்றல, அதனால கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் எதுக்கு வாயில் வச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அரிசி கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை உலக்க வச்சு போட்டுடலாம். அரிசி போடுறேன். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதியிலேயே சாப்பாடு ஆயிரும். அது கூட மல்லித்தலையும் புதினாவும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா உங்களுக்கு சாப்பாட்டு அரிசினா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது வந்துட்டு சீக்கிரம் ஆயிடும் இந்த அரிசி. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வந்து மல்லித்தலை போடலாம். மல்லித்தலையும் புதினாவும் போடுறோம். எலுமிச்சம்பழம் அரைவாசி ஊற்றுறேன். இது வந்து நம்ம வந்து நல்லா குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். மேலே வந்து விசிலில் இது வந்துட்டு இப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். கும்பிட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து முட்டை கிரேவி செய்யலாம். இப்போ முட்டை கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில். இந்த முட்டை வந்து 5 முட்டை இருக்குது. இதை வந்துட்டு இதை கேஸில் வைக்கிறேன். வேகட்டும். ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும். சரிங்களா? முட்டை வெந்துடும். தண்ணி கம்மியாக ஊற்றி வச்சா போதும். இல்லாட்டி தண்ணி நிறைய வச்சிங்கனாக்கா பொங்கிடும். அதனால் அளவாக வச்சா போதும். ஒரு விசில் வரட்டும். இப்போ பிரியாணி தம்மாகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம தயிர் சட்னி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து போட்டோம். இதுக்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அளவான உப்பு போட்டுக்கலாம். வந்துட்டு ஸ்பூனில் போட்டு கலர்னோன்னா உப்பு பிடிக்காது. அதனால் கையில் போட்டு பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் உப்பு பிடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்துட்டு நம்ம தயிர் ஊற்றலாம். இதை கலக்கி விட்டுடலாம். தயிர் சட்னியெல்லாம் ஈஸியான வேலை. அது இவ்வளோதான். 2 மல்லித்தலையும் அரைச்சி போட்டோம்னா தயிர் சட்னி ரெடி. தயிர் சட்னி மிச்சமாகிடுச்சுனாக்கா நீங்கள் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். பிரியாணிக்கே சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம், பின்ன தோசைக்கு சாப்பிட்லாம்.
காலையில் நீங்கள் அர்ஜெண்ட்டாக வந்துட்டு சட்னி அரைக்க முடியாட்டி 2 வெங்காயத்தை அறுத்து போட்டு ஒரு பாக்கெட் தயிர் வாங்கினீங்கனாக்கா டக்குன்னு ஊற்றி ஒரு பச்சை மிளகா அறுத்து போட்டு 2 மல்லித்தலை அறுத்து போட்டு சீக்கிரம் ஒரு தயிர் சட்னி ரெடி. இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வந்துட்டு முட்டை கிரேவி பண்ணலாம். முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து காளான் பிரியாணிக்கு. முட்டை வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறோம். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை கிரேவி செய்யலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றுறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றுலாம். வெங்காயத்தை போட்டுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேணாம். சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சரி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி போடுறேன். முட்டை கிரேவி உங்களுக்கு ஈஸியான வேலை. இது வணங்குறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அளவான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு போட்டோமா இது வணங்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போடலாம். கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதிகமாக போடாதீங்க, அளவாக போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டை கிரேவி பவுடர் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் போடலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். எச்சா வேணால் ஒரு த்ரூடு அவ்வளோதான். நல்லா வணங்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்போ தான் மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டால் தான் மணமாக இருக்கும். இது கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக அதை தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றினா தான் உங்களுக்கு மணமாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் ஊற்றினா போதும், அதிகமாக வேணாம். இப்போ இறக்கிடலாங்களா? அதை வந்து இந்த மசால் வந்து இப்படி போட்டுடலாம். இதை வந்துட்டு உங்களுக்கு காளான் பிரியாணிக்கு உங்களுக்கு மசால் இப்படி தான் செய்யணும். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் முட்டை மசால் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அவ்வளோதான். அளவான உப்பு, 2 தக்காளி போட்டுக்கலாம். அதான், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? ரெடி. இப்போ நம்மளோட காளான் பிரியாணி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.